Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about digital principles and computer organization. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம design and implementation of multiplexers பார்க்க போறோம் using a particular function. So first, multiplexer na என்னது? Multiplexer ன்றது வந்து it is a digital circuit which contains many inputs but gives only one output according to the selected control signal. So inputs எத்தனை இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா multiples இருக்க போகுது. மினிமம் வந்து 2 இன்புட்ல இருந்து 16 inputs வரைக்கும் நம்ம கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் செலக்டர் லைன்ஸ் இல்லாட்டி கண்ட்ரோல் லைன்ஸ்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இன்புட் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது வந்து செலக்டட் ஆர் கண்ட்ரோல் லைன்ஸ். நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் லைன்ஸ் தான் நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்ட்ரோல் லைன்ஸ் இருந்துச்சுன்னா 2 பவர் n 4 இன்புட் லைன்ஸ் இருக்கும். 3 கண்ட்ரோல் லைன்ஸ் இருந்துச்சுன்னா 2 பவர் 3 8 இன்புட் வந்து மல்டிப்ளெக்சருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் சிங்கிள் அவுட்புட் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளெக்சர் பார்க்கலாம். மல்டிப்ளெக்சரோட ஐகான் இது வந்து n×1 மக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மல்டிப்ளெக்சர்னு சொல்லலாம். ஸோ n×1 மக்ஸில் n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து இருக்க போது. நெக்ஸ்ட்டு செலக்டர் கண்ட்ரோல் லைன்ஸும் n கண்ட்ரோல் லைன்ஸ் இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் வந்து ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செலக்டர் லைன் n is equal to 1ன்னு எடுத்துருக்குறோம். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா 2 பவர் n which is equal to 2 பவர் 1 which is equal to 2. ஸோ இன்புட் லைன்ஸ் வந்து 2, செலக்டர் லைன் வந்து 1. மல்டிப்ளெக்சர் 2:1 மக்ஸ். 2ன்றது இன்புட், 1ன்றது அவுட்புட். So 2 inputs A and B, ஒரே ஒரு selector line S which is going to decide whether the output is going to be A or B. So Y is the output. So S தான் வந்து A output கொடுக்கணுமா இல்லை B output கொடுக்கணுமான்றதை டிசைட் பண்ண போகுது. 2:1 மல்டிப்ளெக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து 4:1 மல்டிப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஸோ 4:1 மல்டிப்ளெக்சர்னால் செலக்டர் லைன் வந்து n is equal to 2. ஸோ நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் is equal to 2 பவர் n which is equal to 2 பவர் 2 which is equal to 4. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் பார்த்துடலாம். மல்டிப்ளெக்ஸ் வந்து 4:1. ஸோ செலக்டர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஃபர்ஸ்ட் இஸ் S0, செகண்ட் ஒன் இஸ் S1. நெக்ஸ்ட்டு இன்புட்ஸ் வந்து 4. So D0, D1, D2 and D3. Output வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் which is Y. ஸோ இதோட ஃபங்க்ஷன் டேபிள் வந்து பார்த்துடலாம். 4:1 மக்ஸ் இஸ் S0, S1 பொறுத்து தான் அவுட்புட் அமைய போகுது. ஸோ S0, S1 கண்ட்ரோல் லைன்ஸ் ஆர் செலக்டர் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்புட் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் காலம் வந்து Y. when S0 is 0 and S1 is 0, input is D0. ஸோ ரெண்டுமே 0வாக இருக்குது. D0 வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அவுட்புட் இஸ் D0 S0 bar S1 bar. நெக்ஸ்ட்டு S0 is 0, S1 is 1. இன்புட் வந்து D1 மட்டும் எடுத்து அவுட்புட்டாக கொடுக்குது Y வந்து. ஸோ இதோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா D1 into S0 bar S1. நெக்ஸ்ட்டு 1 0. இதுக்கு வந்து D2 வந்து அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ த எக்ஸ்ப்ரெஷன் இஸ் D2 S0 S1 bar. நெக்ஸ்ட்டு S0 S1 ரெண்டுமே 1. ஸோ ரெண்டுமே 1ஆக இருக்கும்போது D3ன்ற இன்புட்டை வந்து அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஸோ த எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் திஸ் அவுட்புட் இஸ் D3 S0 S1. ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் டேபிள். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டேபிளை வந்து நம்ம டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போயுமே டிசைன் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட்ஸுக்கு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் பார்த்துருவோம். ஸோ இதுக்கும் ட்ரூத் டேபிள் பார்த்துடலாம். த ட்ரூத் டேபிள் இஸ் S0, S1 and the output. ஸோ இது S0 0, S1 0வாக இருக்கும்போது அவுட்புட் இஸ் D0, 0 1ஆக இருக்கும்போது அவுட்புட் இஸ் D1, 1 0வாக இருக்கும்போது அவுட்புட் இஸ் D2, ரெண்டுமே 1ஆக இருக்கும்போது அவுட்புட் இஸ் D3. ஸோ இதோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துடலாம்.
y is equal to நம்ம இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டேபிளில் பார்த்தோம் இல்லைங்களா அவுட்புட் எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே நம்ம எழுத போகிறோம் ஸோ d0 is 0 bar s1 plus d1 is 0 bar s1 plus d2 is 0 s1 bar plus d3 is 0 s1 ஸோ இதான் வந்து அவுட்புட்டோட எக்ஸ்பிரஷன் இதை இப்போ நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் சர்க்யூட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட சிமுலேஷனை ரன் பண்ணி பார்த்துடலாம் டிசைன் ஆஃப் 4:1 மக்ஸ் பார்த்தோம் ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டு சிமுலேஷன் பண்ணி பார்த்துடலாம் 4:1 மக்ஸோட டிசைன் இது தான் நம்ம 2 AND கேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதோட அவுட்புட் எடுத்து ஒரு OR கேட்டில் கொடுத்துருக்கோம் D0லேருந்து AND கேட்க்கு ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம் அடுத்து அது கூட S1 பாரை வந்து AND பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இதுக்கு வர அவுட்புட் எடுத்து இன்னொரு AND கேட்டில் கொடுத்துட்டு S0 பார் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி D1 D2 D3 எல்லா அவுட்புட்டையும் AND பண்ணிவிட்டு ஃபைனலாக வர அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் OR கேட் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை சிமுலேஷன் பண்ணி பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு 0 0 அவுட்புட் D0 வந்து 1 கொடுக்குறோம் ஸோ ரெட் கலர் பல்ப் வந்து க்ளோ ஆகுது நெக்ஸ்ட்டு 0 1 ப்ளஸ் D1 அவுட்புட் மட்டும் நமக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து S0 is 1 S1 is 0 நெக்ஸ்ட்டு D2 செலக்ட் பண்ணுறோம் ஸோ D2 மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது நெக்ஸ்ட்டு S0 1 S1 1 ரெண்டுமே 1 இருக்கும்போது D3 வந்து 1 ஸோ அவுட்புட் இஸ் D3 கரஸ்பாண்டிங் செலக்டர் லைன்ஸுக்கு அதுக்குள்ள இன்புட் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிருது திஸ் இஸ் த டிசைன் ஆஃப் 4:1 மல்டிப்ளெக்ஸர் ஸோ சிமுலேஷன் ஆஃப் மல்டிப்ளெக்சர் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் சம் ஆஃப் த ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளெக்சர்ஸ் ஆர் டிவி ரிமோட் கண்ட்ரோல் நம்ம டிவி ரிமோட்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய பட்டன்ஸ் இருக்கும் ஸோ எல்லா பட்டன்ஸுமே இன்புட்ஸ் ஸோ இந்த இன்புட்லேருந்து ஏதாவது ஒரு செலக்டட் அவுட்புட் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேனல் 3 செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ அவுட்புட் வந்து ஒன்லி 1 ஸோ நான் 3 பட்டன் செலக்ட் பண்ணுறேன் இல்லைங்களா அதுதான் செலக்டர் இல்லாட்டி கண்ட்ரோல் லைன் ஸோ அவுட்புட் Y வந்து அந்த சேனல் வந்து செலக்ட் ஆகிறது தான் அவுட்புட் The similar operation is based on elevator selection. எந்த ஃப்ளோர் வேணும் அப்படின்ற செலக்ட் பண்ணுறது வந்து செலெக்ஷன் லைன் டிஸ்பிளேல இருக்கிற எல்லா பட்டன்ஸும் இன்புட் லைன்ஸ் கரஸ்பாண்டிங் ஃப்ளோருக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து இட் இஸ் த அவுட்புட் நெக்ஸ்ட் இன் டிராஃபிக் லைட் சிஸ்டம்ஸ் அடுத்து வந்து டேட்டா ரூட்டிங் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஸோ எந்த டேட்டாவை கரெக்டாக எப்போ ரூட் பண்ணணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறதுக்காக ஸோ ஃபார் மல்டிபிள் இன்புட்ஸ் டேட்டா we are going to select a particular data and give the output next வந்து or memory or bus selection in computers so furthermore digital circuits design and implementations வந்து upcoming videosல வந்து பார்க்கலாம் keep coding with Invent keep learning with Invent thank you